Hey guys, இது Crazy Facts தமிழ். இந்த வர ஃபன்னி வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? யார் இந்த முயல் குட்டி, உன் பேர் என்ன முயல் குட்டி? வாவ், செம ஃபிகரா இருக்கலே. டேய், நீ என்ன குறுக்க வர? டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கடிச்சு வச்சிரும் பாத்துக்க. ஒழுங்கா கொண்டு போய் என்னோட ஆளை வீட்டுல சேர்த்துரு. யோ பெருசே, வயசான காலத்துல எதுக்கு அந்த சேர் மூட்டை மேலாம் ஏற? வர வர இந்த போலீஸ் பண்ற அநியாயம் இருக்கு. இதான் ஓவரா இருக்குப்பா. பாவம் அந்த பையன் சேர் வித்துட்டு போறான். அவனை புடிச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி எளிய மனுஷங்க கிட்ட தான் இவங்களோட பவரை காட்டுவாங்க. அந்த பிளாஸ்டிக் சேருக்குள்ள என்னத்தையா அப்படி வச்சிருக்க போறான்? ஒரு நிமிஷம் இருங்க. டேய், என்னடா இது? என்னமா வச்சிருக்கானே? ஐயோ, தப்பா பேசிட்டேன் அவசரப்பட்டு. அட பாவி, சரக்கு எப்படி கடத்திட்டு போறான் பாருங்க. அயன் படுத்து சூர்யா மாதிரி புதுசா டெக்னிக்கா கண்டுபிடிக்கிறானுங்களே. இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவான் சார். இவன் ஒரு கில்லி சார். பைசைக்கிள் பார்த்திருப்பீங்க, ஆனா இது பம் சைக்கிள் போல. இதுல நீங்க காலை வச்சுலாம் ஓட்ட முடியாது, பம்மை வச்சுதான் ஓட்ட முடியும். கட்டிக்கொள்ள ஆசை கல்வன் எங்கே வருவானோ? போடுறா தம்பி பிரேக்க. டைமிங்ல காமெடி பண்றவங்கள பாத்திருக்கேன், ஆனா டைமிங்ல காஸ்டியூம் போட்டு வந்தவங்கள இப்பதான் பாக்குறேன். இல்ல, நான் சிரிக்கல. இல்லங்க, நான் பார்த்தேன். நீங்க சிரிச்சீங்க. நான் பார்த்தேன். ஆடி பாவி, அவனை செருப்பால் அடிப்பன்னு பார்த்தா இப்படி சிரிப்பால் அடிச்சிட்டி. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் காஷ்மீர் மணாலி போயிட்டு வரணும்னு ஆசையா இருக்கும். அது இந்த பசங்க ₹1 செலவில்லாம பண்ணிட்டாங்க. எப்படின்னு பார்த்தா, அட பாவிங்களா, இப்படி கேமரால ஃபில்டரை போட்டு ஏமாத்துறீங்களா? நானே ஒரு செகண்ட் நம்பிட்டேன். பரவாயில்ல, யாருக்காச்சும் காஷ்மீர் மணாலில போக காசு இல்லனா இந்த மாதிரி ஒரு ரீலை எடிட் பண்ணி போடுங்க, எல்லாரும் நம்பிடுவாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நீதான்டா டிரைவர், உடனே வச்சுதான்டா ஓட்டணும் அப்படிங்கிற போல ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு இந்த டிரைவர். கண்டக்டர் பின்னாடில இருந்து இறங்கி முன்னாடி வந்து ஏறுறதுக்குள்ள கண்டக்டரை விட்டுட்டே கிளம்பிட்டாரு இந்த டிரைவர். ஐயோ, டேய் வண்டி நிறுத்துறா. நான் ஏறில தொங்கிக்கிட்டு இருக்கேன். நான் உள்ள வந்துட்டேன். உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னடா பாக்குறது? என் கோச்ச ஊர்வலமே பாத்துக்கிட்டு இருக்கடா. கடைசியில வேற வழி இல்லாம ரோட்ல போன பைக்குக்காரர்கிட்ட லிஃப்ட கேட்டு அடுத்த ஸ்டாப்பிங்ல வந்து ஏறி இருக்காரு அந்த கண்டக்டர். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? என்னடா ஜூஸ் குடிக்க 1000 இடம் இருக்கு, உனக்கு அங்க வச்சுதான் குடிக்க தோணுமா? புதுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே என்னென்ன அட்ராசிட்டி பண்றானுங்க. ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல உனக்கு? அப்படி இங்க பாருங்களேன். டேய் தம்பி, ராட்டு நின்னு ரொம்ப நேரம் ஆச்சு, அது தெரியாம முக்காட போட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், ஏண்டி போற? நான் தான் எடுத்து விட்டேன். என்ன நடக்குது இங்க? என் வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயா? என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? மும்பைல புதுசா மியூசிக்கல் ரோடுன்னு ஒன்று உருவாக்கி இருக்காங்க. ஆனா இதுவே நம்ம ஊர் ரோட்ல போனா என்ன மாதிரி சவுண்ட் வருது தெரியுமா? நம்ம ஊர் ரோட்ல வேகமா போனா சாவு குத்துதான். அதுதான் சிம்பாலிக்கா போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒவ்வொரு போஸ்டுக்கு கீழயும் சர்வீஸ் அவைலபிள் டிஎம்னு கமெண்ட்ஸா வரும். அவங்க கிட்ட எல்லாம் போய் காசை கொடுத்து ஏமாந்தீங்கன்னா இப்படிதான் உங்க காசை ஏமாத்துவாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எப்போ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிய தரையில ஸ்டேஜ் போட்டா பூரா பையில ஸ்டேஜ் மேல ஏறிடுறாங்கன்னு சொல்லி இவனுக்கு தண்ணியில போய் போட்டிருக்கானுங்க பாத்தியா? கொய்யால இனிமே எவனாச்சும் அந்த பொண்ணு கிட்ட ஸ்டேஜ்ல ஏறி ஆடுவீங்க, முடிஞ்சா ஆளுங்கடா பாப்போம்.
அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். வச்சிருக்கிறது 500 ரூபாய் கேமரா போனு. அதுல நம்ம போட்டோ எடுத்து பார்த்தாலே நம்மளாங்கிற மாதிரி டவுட்டா இருக்கும். அதுல இந்த வீடியோ ரெக்கார்டிங்லாம் தேவைதாரா சார்? சரி, அப்படி என்னத்த வீடியோ எடுக்கிறாரு பார்த்தா என்ன என்ன இதெல்லாம் சும்மா ஏம்மா தாயே, கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இந்த வீட்டை கட்டிருக்க. இந்த திஷ்டியெல்லாம் கழியணும் சாமி. தன்சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். யோ, எதையா பிடிச்சிருக்க? ஒரு இழி இழுத்தா பூரா பைய சொல்லி முடிஞ்சு போயிடுமே. அண்ணே, சாப்பாடு வைக்கட்டுமா? வைப்பா தம்பி, நல்லா வை. போதும் போதும். எங்கடா குழம்பு ஊற்றுறோம் நாளை காணும்? அதுக்கு 1 மணி நேரம் காத்திருக்கணுமா? வந்துட்டேடா, வாடா சீக்கிரம் வாடா. இங்கே பாரு, குழி நோண்டுறேன்னா இந்த கிணத்து குழிக்குள்ளே கரெக்டாக சாம்பார் குழம்பு ஊற்றணும், சரியா? இதோ வந்துட்டேனே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. குழம்பு ஊற்றுட்டுமானே? ஊற்றுப்பா. வாழ்க்கையில பல பேருக்கு பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனா இந்த மாதிரி பிளேயரா மட்டும் ஆயிடாதீங்கப்பா. டீம்ல வச்சுப்பானுங்க, ஆனா ஒரு பால் கூட நம்மள அடிக்க விட மாட்டானுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னது ஒரே கூட்டமா இருக்கு? ஓ, ஆக்சிடென்டா? கிட்ட போய் பாப்போம். வண்டி ஓட்ட தெரியாம இவங்க எல்லாம் எதுக்கு தான் ரோட்ல வராங்களோ? ஆமா புறா. ஏங்க, நம்ம பையனை மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சதுக்கு எதுக்கு பிரயோஜனமா இருக்கோ இல்லையோ, இதுக்கு நல்லா பிரயோஜனமா இருக்குங்க. பைக்கோட டிஸ்க் பிரேக்க என்னமா ஸ்டவோட பர்னரா மாத்திருக்கான் பாருங்க. எங்க அப்பா, ஏய், நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டிய. இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கே லைட்டா கண்ணு கலங்கிருச்சுங்க. ஒரு வயசானவர் உடம்பு முடியாம ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்புறம் பார்த்தாதான் தெரியுது. மச்சான் ஒரே அடியில வேலை பண்றா. டேய், என்னடா இங்க அடிச்சிட்ட? சரி மச்சான், உனக்காக நான் அடிக்கிற மாதிரி. இப்ப ஆமாண்ணே, ரொம்ப நேரமா கேமரா ஆன் பண்ணி என்னமா பண்ணிட்டு இருக்கீங்களே? என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோ அங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குதுல தம்பி, அவங்களதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சூப்பரியாண்ணே, சூப்பர்ண்ணே, நல்லா எடுனே. அடைச்ச வீடியோ எடுக்கும் போது நம்ம மூஞ்ச வேற இடையில தெரிஞ்சுட்டு இருக்க. இப்படிதான் இருக்குமோ? சரி, எடுப்போம். என்னடா திடீர்னு மழை பெய்யுது? ஒரு வழியா யார் தொல்லையும் இல்லைன்னு நினைச்சு ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அக்கா. அப்பதான் கொடுத்தா பாருங்க நம்ம தலைவர் என்ட்ரிய. உங்க அம்மாவை பைக் ஸ்டண்டிங் பண்றமோ இல்லையோ, உங்க அம்மால எல்லாம் மாறி இருக்குதுங்க. எவன் வந்தாலும் உங்க அம்மால தூக்கி உங்க அம்மால வீலிங் அடிக்கிறோம். இருக்கியா? உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். விட மாட்டேன், உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். இந்த காருக்குள்ள ஒரு பெரிய பெருச்சாளி போய் பூந்திருக்கு. அதை இந்த நாய் பாத்துருக்கு. அவன் வந்திருக்காடா. அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட யாரா? என் எதிரி. என் பாஸ்போர்ட்ட கண்ணா உன்னான் கடிச்சு குதறி என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பையன். இந்த நாய் அவரோட ஓனருக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு பெரிய அப்பா வச்சுக்கிட்டு இருக்கு. எங்க அப்பா போட்டு கொண்டே விடுவேன். அட பாவி நாயே, அந்த எலியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள காரை எப்படி அக்கு போறா பிரிச்சுக்கிட்டு இருக்கே. ஏண்டாடே, சின்ன பிள்ளைன்னு என்கிட்ட அவங்க விளையாட்டு கட்டுறீங்க. இப்ப பாருங்கடா, ஒரே அடியில பால் கோல் விழுதா இல்லையான்ட்டு.
ஓகே गाइस இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா